திருப்பதி கோவில் கருவறையில் நடக்கும் அதிசயங்கள். பெருமாள் வீற்றிருக்கும் கருவறையில் எரியும் மண் விளக்குகள் ஒருபோதும் அணைந்ததே இல்லை. இந்த விளக்குகள் எப்பொழுது யார் ஏற்றினார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. கோவிலில் இருக்கும் திருப்பதி கருவறைக்கு வலதுபுறத்தில் இருந்துதான் இறைவர் தரிசனம் தருகிறார். பெருமாளுக்கு சாற்றப்படும் புஷ்பங்கள், அபிஷேக பொருட்கள் ஒரு கிராமத்திலிருந்து பிரத்யேகமாக கொண்டு வரப்படுகிறது. அந்த கிராமமே பெருமாளுக்காக மட்டும்தான் வேலை பார்க்கிறது. கோவில் அர்ச்சகர்கள் மட்டுமே அந்த கிராமத்தில் அனுமதிக்கப்படுவார்களாம். இதுவரை பக்தர்கள் யாரும் அந்த கிராமத்திற்கு அனுமதிக்கப்படவில்லை. ஏழுமலையானின் உடல் எப்பொழுதும் 110 டிகிரி வெப்பநிலையில் சூடாக இருக்குமாம். திருமேனி மீது வியர்வை துளிகளும் காணப்பட்டு சிலையில் இருந்து கலற்றப்பட்ட அணிகலன்கள் எப்பொழுதும் சூடாக இருக்குமாம். பெருமாள் சிலை பின்புறத்தில் உள்ள சுவற்றில் காதை வைத்து கேட்டால் கடல் அலை சத்தம் கேட்பதாக கூறப்படுகிறது. திருப்பதி ஏழுமலையான் சிலையில் பின்புறம் எப்பொழுதும் ஈரம் கசிந்து கொண்டே இருக்குமாம். காரணம் இன்று வரை கண்டுபிடிக்கப்படவில்லை. பெருமாள் உருவத்தில் பதிக்கப்பட்டிருக்கும் முடி உண்மையானது என சொல்லப்படுகிறது.